Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்கினா 5,000 square feet free. எல்ஐசி நிறுவனம் இது ஒரு இந்தி திணிப்பு, ஏன் இப்படி தொடர்ந்து திணிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு பள்ளியில மாணவர்கள் முன்னால். அதே மாதிரி ஒசூர்ல வழக்கறிஞர் படுகொலை செய்ய இவர்கள் சொல்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிற நேரத்தில் மக்களை திசை திருப்பதற்காக இது போன்ற விஷயங்களை ஊதி பெரிதாக்குவதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடந்து கொண்டு சார். அப்ப தமிழ்நாட்டில் இப்படியான சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை யாரும் பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேணும்னே எல்ஐசி நிறுவனம் துணை போயிருச்சு. நீங்க ஏன் திராவிட மாடலுக்கு துணை போகணும்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், இல்ல இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வர பிரச்சனை எல்லாம் ஏன் பாஜக மடை மாத்துது? திணிப்புங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதுவும் ஏன்னா உங்களுக்கு இங்க இல்ல சரி, அந்த சந்தேகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் எழுப்புறாரு, தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் நேரடியான பதில் சொல்லுங்க. நேரடியா பதில் சொல்றேன் சார். நீங்க அவங்களுக்கு சந்தேகம்னு நீங்க கேள்வி கேட்கறீங்களா இல்ல உங்களுக்கு சந்தேகம்? தமிழ்நாட்டுக்கு சந்தேகம்னு நான் கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, எங்க இந்திய திணிக்கலாம்னே பாத்துட்டு இருக்காங்க மத்திய அரசு. அதுல ஒண்ணு இது சொல்றாரு, கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு பேசுறாரு. நம்ம என்ன செய்யணும்? அவர் ஆட்சியில இருந்த போது பிஜேபியோட கூட்டணி இருந்த போது அந்த பேசினாரா? அந்த மாதிரி நடந்துச்சா? பல படுகொலைகள் நடந்தாலும் கூட அதை பரபரப்பாக்காத ஊடகங்கள் இதைதான் பரபரப்பு. எது முக்கியம்? கொலை பண்றதை தடுக்கிறது முக்கியமா இல்ல ஒரு சிறிய தவறு ஒரு எரரை நாம கவனிக்கணுமா இல்ல இந்த கொலையை கவனிக்கணுமா? நீங்களே சொல்லுங்களேன். ஒரு எரர் ஏன் கவனிக்கல? ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மத்திய அரசினுடைய கட்சி, எல்லா கட்சியும் ஒரு விஷயத்தை போக்கஸ் பண்ணுவீங்க, அதை ஊடகங்களும் போக்கஸ் பண்ணிட்டா அதையே நீங்க பண்றீங்க. இதெல்லாம் பண்ணுங்கன்னா மருத்துவருக்கு கத்தி திருநெல்வேலியில ஒரு வாரமா பேசினாங்க சார். எல்லா ஒரு வாரமா என்ன பேசுறாங்க? நயனதாரா அதையும் நயனதாரா தனுஷுக்கு என்ன கடிதம் எழுதினாரு? அதையும் நேத்துல இருந்து என்ன ஏஆர் ரகுமானுடைய விவாகரத்து. நான் என்ன உங்களுக்கு என்ன இந்தி திணிப்பு வந்துருக்கப்ப இந்தி திணிப்பு பேசுவோம். எல்ஐசி வச்சிருக்கீங்க, நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க, எதிர்க்கட்சி தலைவர் திட்டி இருக்காரு, தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டி இருக்காரு, அதை பேசுவோம். ஏர்போர்ட்டுக்குள்ள நம்ம போனா கூட ஹிந்தி தெரியாதா உனக்குன்னு நீங்க ஒரு சிஐஎஸ்எஃப் ஒரு நபர் சொல்வதை நீங்க மென்டாலிட்டி எவ்வளவு பெரிய தப்பு. உனக்கு ஹிந்தி தெரியலன்னா இந்திய நான் நீன்னு கேட்டவங்களை சஸ்பெண்ட் பண்ண வேணாமா? அமைதி பூங்காவான தமிழகம் வன்முறை காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை மாத்தணும்னு சொல்றேன். மத்திய அரசை பாராட்டிட்டு இருக்கிற RSS மணிப்பூர் பிரச்சனைக்கு அவ்வளோ விமர்சனம். மணிப்பூர் சார் கவலை இல்ல சார். நான் தமிழ், எனக்கு இது கவலை இல்ல சார். நான் இந்திய, உங்களுக்கு தமிழ், நான் இந்திய சார். இந்திய உங்களுக்கு தமிழ் செத்து போன தஞ்சாவூர்ல என்ன பிரச்சனையோ மணிப்பூர் பிரச்சனையை நான் ஒரே மாதிரி அணுகணும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி? நான் அந்த மாநில அரசு விட்டுருவேன். இத பேசும்போது அது கொண்டு வராது. எல்ஐசி பேசும்போது நீங்க இத கொண்டு வரீங்க. கம்பேர் பண்ண இந்தி திணிப்பு பேசும்போது இத கொண்டு வரீங்க. எல்ஐசி நிறுவனம் தன்னுடைய இணையதளத்தை ஹிந்தியில மட்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மாத்திருந்தாங்க. நீங்கள் உட்பட நிறைய பேர் அதை கண்டிச்சிருந்தீங்க. ஆனா இது ஒரு இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி பரவலா பேசப்படுது. ஏன் இப்படி தொடர்ந்து திணிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற? ஏன் திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றத விட ஏன் அதை பெரிதுபடுத்துகிறார்கள் அப்படின்ற கேள்விதான் வருது. இப்போ ஒரு தவறு, அந்த தவறை உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் எல்ஐசி நிறுவனத்தை ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தேன். உடனடியாக அதை மாற்றிக்கத்தக்கதும் தானே இல்லை. இதில் அது காரணம் என்ன? உள்நோக்கத்தோடு செய்திருந்தால் கண்டிக்கத்தக்கது. நாங்கள் உள்நோக்கத்தோடு செய்யவில்லை. ஆனால் இது தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இப்படி ஆகிவிட்டது என்று அதற்குண்டான உரிய விளக்கத்தை எல்ஐசி நிறுவனம் அளித்தது. ஏனென்று சொன்னால் எல்ஐசி நிறுவனத்தை பொறுத்தவரையில் இந்தியா முழுவதும் அதற்கான வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக தென்னிந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள், நுகர்வோர்கள் இருக்கிறார்கள். அதனால் ஒரு நிறுவனம் இப்படி இவர்கள் நினைப்பது போலலாம் பட்டுன்னு அது மாதிரிலாம் செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. ஆனால் அதனால்தான் நான் மிக தெளிவாக இந்த நிறுவனத்தினுடைய இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டில் ஆங்கிலத்தில் எப்படி படிக்க வேண்டும் என்பது கூட ஹிந்தியில் இருக்கிறது. அது தவறு, யாராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் இதை ஆங்கிலத்தில் அந்த முகப்பு வருவது போன்று பார்த்து கொள்ளுங்கள். யார் வேண்டுமானாலும் ஹிந்தியில் வேண்டுமென்றால் அவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும், மற்ற மொழிகள் வேண்டுமானாலும் பார்த்து தெரிந்து கொள்ளும். தமிழ் உட்பட இருக்குது. அப்போது இது
ஒரு தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக நடந்திருக்கிறது அப்படின்றது தான் அந்த நிறுவனத்தினுடைய விளக்கம். ஆனால் அதற்கு முன்னதாகவே இது என்ன ஏதுன்னு கேட்காமலேயே உடனடியாக ஒரு மொழி ரீதியான ஒரு தாக்குதல், இது வந்து இந்தி திணிப்பு என்றெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று நான் சொல்கிறேன். இதற்கு காரணம் கடந்த ஒரு வார காலம். இந்த இந்த குறிப்பிட்ட விஷயத்துல ஏன் வந்து இதை பெரிதுபடுத்துகிறாருன்னு சொன்னா, திருநெல்வேலியில ஒரு தியேட்டர்ல பெட்ரோல் பம்ப் போட்டாங்க. பரபரப்பா அது பேசும்பொழுது அதை எப்படி அணைப்பது உடனே. அதே போல திருச்சியில ஓட ஓட ஒரு நபர் விரட்டி கொலை. சென்னையில ஒரு மருத்துவர் கத்தியால் கொத்தி படுகாயம் விடுகிறார். அதே மாதிரி திருப்பூர்ல ஒரு கடையில் ஒரு பேக்கரியில் 7-8 குண்டர்கள் சேர்ந்து ஒருவரை அடித்து உதைத்து மிகப்பெரிய பிரச்சனை. காவல்துறையினர் உரிய நேரத்தில் சென்றிருக்கவில்லை என்றால் உயிரே போயிருக்கும். இப்படி தொடர்ந்து கடந்த இப்போ இன்னைக்கு கூட நாம் பார்க்குறோம், ஒரு ஆசிரியை குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு பள்ளியில் மாணவர்கள் முன்னால். அதே மாதிரி ஒசூரில் நடூர் ரோட்டில் நீதிமன்றத்துக்கு முன்னால் ஒரு வழக்கறிஞர் படுகொலை இப்படி இந்த தமிழகத்தில் இவர்கள் சொல்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிற நேரத்தில் மக்களை திசை திருப்பதற்காக இது போன்ற விஷயங்களை ஊதி பெரிதாக்குவதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடந்து கொண்டு சார். அப்ப தமிழ்நாட்டில் இப்படியான சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை யாரும் பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேணும்னே எல்ஐசி நிறுவனம் துணை போயிருச்சு. இல்லை, அதாவது ஒரு சிறிய விஷயத்தை இல்ல சார், ஒரு பெரிய சிறிய விஷயமே இல்ல. அதாவது இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, மத்திய அரசு இல்ல இப்போ இவ்வளவு நேரம் நாம் தமிழர் சொல்ற மாதிரி 2 பேரும் கூட்டணி போட்டுக்கிட்டு மறைமுகமா ஐயோ தமிழ்நாடு அரசு மேல இப்படி கலங்க வருது, திமுக அரசு மேல கலங்க வருதுன்னு மத்திய பாஜக அரசு. நான் சொல்றேன் இவ்வளவு நேரம் நான் தமிழ்ல பேசுறது உங்களுக்கு புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு சார், புரிஞ்சுதான் அந்த கேள்வி. நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரியான கிளைம் தான் இருப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா ஆரிய திராவிடம்னு சண்டை மூட்டி விட்டுருவாங்க. ஆளுநர் வந்து ஏதாவது வார்த்தையை விட்டுருவாரு, இல்லைன்னா ஏதாவது பாட்டு தமிழ் தாய் வாழ்த்து வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடும். இப்படி ஒவ்வொரு தடவையும் பாஜக வந்து திமுகவை காப்பாத்திருக்கு. அதுக்கும் நான் பதில் சொல்றேன். அவரு ஏன் சொல்றாருன்னா அவர்கிட்ட கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாரு. யார் கேள்வி கேட்கிறதுனா மீடியா கேட்குது. மீடியாவை யார் அந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் திமுக கேள்வி இப்படி சம்பவமே நடக்காம இந்த மாதிரி படுகொலைகள் நடக்கணும்னா திமுக அந்த கேள்வி கேட்கறாங்க. அப்படி இப்படி எல்ஐசில எந்த பிரச்சனையும் இல்ல, அது எதுவும் இல்ல. இணையத்துக்குள்ள போறோம், இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, தமிழ் இருக்கு, எல்லாமே இருக்குன்னா இந்த பிரச்சனையே வராது. நீங்க சொல்ற மாதிரி மீடியா இருக்கீங்க இல்ல சார், நீங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்க. நீங்க ஏன் நேத்து இந்த விஷயத்தை நீங்க இத கொண்டு வரீங்க? ஒரு விஷயம் இருக்கு, தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்க. போன வாரம் என்ன நடந்துச்சு தெரியுமா தமிழ்நாட்டுல? சமூக நலத்துறையில தெரியுமா? இதே போல ஒரு சம்பவம் எல்ஐசி நடந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா இல்லையா? அது உடனே வருத்தம் தெரிவிச்சு அதே நீங்க ஊதி பெரிதாக்கல. ஏன்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. உடனே பாஜகவின் மாநில துணைத் தலைவரே கோரிக்கை வைக்கிற அளவுக்கு விட்டுருந்தாங்க. ஒரு நிமிஷம், 1 மணி நேரத்துல சரி செஞ்சுட்டாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? ஹிந்தி தெரிந்தவர்கள் தான் கட்டாயமாக ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்றாங்க. வரங்க அது இல்லைன்னு எப்ப சொன்னாங்க? அது இல்லைன்னு 5 மணி நேரம் ஆச்சு. இங்க 1 மணி அவ்வளவுதான். இருமொழி கொள்கை கொண்ட ஒரு மாநிலத்துல எப்படி நீ ஹிந்தியும் ஒரு இதா கேட்ட உடனே மாறுச்சு இல்ல சார்? ஆனா அங்க இல்ல இந்த திராவிட மாடல் ஆட்சியில நீங்க ஏன் திராவிட மாடலுக்கு வந்து துணை போகணும்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், இல்ல இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வர பிரச்சனை எல்லாம் ஏன் பாஜக மடை மாத்துது? நான் கேட்பது ஒண்ணுதான், தமிழ்நாட்டுல ஒரு தவறு நடந்தா அது தவறுங்க உடனே சரி செஞ்சுட்டாங்கன்னு நீங்க வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க. ஆனா அங்க ஒரு தவறு நடக்கும். ஏன்னா சார், ஏன்னா இது எரர், இது திட்டமிட்ட திணிப்புங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதுவும் ஏன்னா உங்களுக்கு அந்த சந்தேகம் இல்ல சரி, சந்தேகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் எழுப்புறாரு, தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் நேரடியான பதில் சொல்லுங்க. நேரடியா பதில் சொல்றேன் சார். நீங்க நான் சொல்றது நேரடியா தமிழ்நாட்டு அவங்களுக்கு சந்தேகம்னு நீங்க கேள்வி கேக்குறீங்களா இல்ல உங்களுக்கு சந்தேகம்? தமிழ்நாட்டுக்கு சந்தேகம்னு நான் கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி, தமிழ்நாட்டினுடைய சரி ஆமா, தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டோட தலைவர்களும் எழுப்புறாங்க. இந்தியாவினுடைய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டுமே இதுக்கு வந்து இல்ல ஒன்னும் கருத்து எதுவும் சொல்ல. அதனாலதான் இது தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்குறேன். அதனாலதான் தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்குறேன் சார். நீங்க என்ன பேசுறீங்க? சார் ஹிந்தி திவாஸ் கொண்டாடுறோம், ஹிந்தியை எப்படியாவது ப்ரொமோட் பண்ணணும்ன்றதுக்கு நம்ம அமைச்சக வச்சே செயல்படுறோம். அதெல்லாம் எதிர்க்கிற ஒரு மாநிலத்துல இருந்து பாக்குறாங்க. என்ன வெறும் இணையத்தையே முழுசா ஹிந்தி ஆக்கிட்டீங்களே, அப்ப எல்லாமே சொல்லிட்டு வந்தீங்க, அப்ப இதுவும் அதுக்கான முயற்சியாங்கிற டவுட் வரும்ல சார்? கேட்டா சார் அமைதியா ப்ளீஸ். ஹிந்தி திவாஸ் அதாவது ஹிந்தி நாள்
இல்லை ஹிந்தி மாதம், ம். ஹிந்தியை வளர்க்கணும் ம். நீங்கள் சொன்னீங்க, கொண்டாடுறோம். ஏதோ பிஜேபி ஆட்சியில் தான் இதெல்லாம் கொண்டாடுற மாதிரி. நீங்க தான் சொன்னீங்க ஒரு நிமிஷம், மத்தியிலையும் ஒரு ஆளுங்கட்சி நிமிஷம். எதிர்கட்சி ஒரு ரெண்டும் நிமிஷம் இருங்க. ஏன் இவ்வளோ டென்ஷன் உங்களுக்கு? இல்ல சார். திமுக எத்தனை வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா இல்லையா? பாஜகவோட ஒரு 4.5 வருஷம் 5 வருஷம் 1999 இருந்து அதான் சார் பாஜகவோட ஒரு 4-5 வருஷம் 1999 இருந்து 2014 வரைக்கும் மத்தியில் திமுக ஆட்சியில் இருக்கு. ம். அப்பெல்லாம் இந்தி திவசம் கொண்டாடலையா? அதான் பாஜகவோடையும் சேர்ந்து நான் காங்கிரஸோடையும் கேட்கிறேன், சேர்ந்து அப்ப கூட்டணியில இந்தி இருந்தாங்க. திவசம் கொண்டாடினாலே இல்லையா? கொண்டாடினாங்க. அப்புறமா அன்னைக்கெல்லாம் ஏன் கேட்கல திமுக? திமுகவை சார்ந்த எம்பிக்கள் 2014 வரையிலும் அந்த ஹிந்தி அது என்னது ஹிந்தி வளர்ச்சி குழு, ஹிந்தியை வளர்த்தெடுக்கிற குழுவில் வந்து உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. அதான் சார் எந்த மொழியும் வளர்க்கறதுல பிரச்சனை இல்ல, திணிக்கிறதுல பிரச்சனை எங்க இல்ல. யார் திணிச்சா? என்னன்னா சார் நீங்க சொன்னீங்கல்ல அப்ப கூட்டணியில இருந்தப்ப இல்ல சார், இதே மாதிரி இது என்ன சார் நீங்க ஒரு என்ன இணையத்துல முழுமையா இந்தினோ இல்ல 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 ஒரு மத்திய உள்துறை நீங்க தவறா நான் கேட்டுறேன் சார், கேள்வி கேட்டுறேன். ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் திமுக கூட்டணியில இருக்கும்போது திமுக உறுப்பினர் அல்லது தமிழ்நாட்டில இருந்து ஏதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவோ எந்த நாடாளுமன்ற உறுப்பினரோ மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு ஆங்கிலத்துல அப்படின்னா பதில வேணும்ட்டே இந்தியில அனுப்புறது இருக்குல்ல. இந்த மாநிலத்துல இந்தி பயன்பாட்டிலேயே இல்லை, இந்த உறுப்பினருக்கு இந்தியே தெரிகிறது இல்லை, ஆனாலும் பதில நீங்க இங்கிலீஷ்லயே கேட்டாலும் நான் இந்தியில தான் சொல்லுவேன்ற எண்ணமெல்லாம் நீங்க சொன்ன அந்த பாஜக வாஜ்பாயின் அரசிலேயோ மன்மோகன் சிங் அரசிலேயோ நடந்துச்சா? திமுக கூட்டணியில நடந்துச்சு நடந்துச்சு. ஹிந்தியில் தான் சில அமைச்சர்கள் ஹிந்தியில் தான் அனுப்புவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில வந்து அனுப்பிச்சு விடுவாங்க. இல்ல சார் அவனு சொல்றேங்க, கூடவே விளக்கமும் இங்கிலீஷ்ல அனுப்பு. ஆமா சார் வெறும் இந்தியில மட்டுமே அதாங்க கூடவே என்ன உடனே இல்லை, கேட்டா விளக்கம் அனுப்புவாங்க, அவ்வளவுதான் சார். நடந்துச்சு. ஹிந்தியை தேசிய மொழியாக்க வேண்டும் யார் சொன்னாங்க தெரியுமா? தெரியுமா? அம்பேத்கரா சார்? வேட்டி கட்டிய தமிழர் யாரு? வேட்டி கட்டிய தமிழர் நிறைய பேர் வேட்டி கட்டி தமிழ்நாட்டுல அப்படிதான் ஒருத்தருக்கு அவர் தான் நான் வேட்டி கட்டிய தமிழர்னு சொன்னார்ல, அவர் சொன்னார். நிறைய பேர் சொல்லுவாங்க ப. சிதம்பரம் சொல்றீங்க. அப்பா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. இல்ல சார் ப. சிதம்பரம் கேளுங்க, உள்துறை சார், ஒரு அமைச்சர் நிமிஷம் சொன்னாரு. இருங்க. ப. சிதம்பரம் சொன்னார் நீ வைக்கிறீங்க. உள்துறை உள்துறை அமைச்சர் அமைச்சர் சொன்னார். உள்துறை அமைச்சரோட வேலை அது இல்ல. சட்டப்படி அவர் ஒரு ஆணை எடுத்துக்கிட்டார்ல, அந்த ஆணையை செயல்படுத்தணும்ல, அந்த அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்துற வேலையை அவர் செய்யணும்ல. கிடைக்கிறது. ப. சிதம்பரம் செஞ்சா சரி, அமித்ஷா செஞ்சா ஆஹா ப. சிதம்பரம் தமிழ்ல கேட்ட கேள்விக்கு இங்கிலீஷ்ல கேட்ட கேள்விக்கு இந்தியில பதில் அனுப்பிச்சாரா? அமித்ஷா அனுப்பிச்சாரு. அமித்ஷா அனுப்பிச்சாரு, விளக்கமும் இல்லாம வெறும் இந்தியில மட்டுமே அனுப்பிச்சாரு. சு வெங்கடேசன் திருப்பி கேட்டும் அனுப்பல. இல்ல அமித்ஷா அந்த மாதிரி கடிதம் எல்லாம் அனுப்பல சார். அமித்ஷா பதில் இப்படிதான் வந்துச்சுன்னு சு வெங்கடேசனே எத்தனை தடவை எடுத்து போட்டிருக்காரு, கனிமொழி எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க. சு வெங்கடேசன் சொல்ற பல உண்மைக்கு புறம்பான தகவலை நானே மறுத்து. எம்பி சார், மதுரை மக்களினுடைய பிரதிநிதி சார். எம்பி அப்போ நீங்க என்ன சொல்லுங்க, எம்பி வந்து தப்பே செய்ய மாட்டாங்க, நாங்களாம் தப்பு செய்வோம். இல்ல சார், எம்பி வந்தா கொள்கை வேற்றுமை இருக்குல்ல சார். மத்திய அரசோட ஸ்டாண்ட் எஸ் இந்திய பிரதானப்படுத்துறது தான், தமிழ்நாடு அரசினுடைய ஸ்டாண்ட் இதுதான். எதிர தவறா சொல்றீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆமா சார், அதான் மத்திய அரசினுடைய ஸ்டாண்ட். மத்திய அரசு அதுக்கு எதிரா நிக்குது மாநில அரசு, தமிழ்நாடு மாநில அரசு. சார் நான் ஒன்று சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. நேற்றைய தினம் இதை முதலாக ட்வீட் பண்ணதே நான், நீங்க தான் கேளுங்க. ஆனா அதை எப்படி கேட்க வேண்டும் என்பது பல பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க தான் அதை பண்ணீங்க. சொல்றேங்க, ஒரு இல்ல அப்படி இல்லை, நான் வந்து கண்டிக்கிறேன், இது வந்து மொழி கோரிக்கை வச்சீங்க. இது ஒரு தொழில்நுட்ப தவறால நடந்திருக்கும் என்று கணித்துத்தான் நான் அந்த கோரிக்கையை வைக்கிறேன். அப்ப நீங்க அதை எப்படி அணுகி இருக்க வேண்டும் என்பதுதான் விஷயம். எடப்பாடி நீங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வுக்கு சொன்னாக்கா அது வந்து ஐயோ அது தப்பாயிடுச்சுங்க, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது எரர், மாநில அரசோட கொள்கைக்கே முரணான ஒரு விஷயம். எரர்னு அந்த நிறுவனமே சொல்லுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிறுவனமே சொல்லுது சார். தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, எங்க நான் சொல்றது புரிஞ்சு சார், எங்க இந்திய திணிக்கலாம்னே பாத்துட்டு இருக்காங்க மத்திய அரசு. அதுல ஒண்ணு இது சொல்றாரு, கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு பேசுறாரு, நம்ம என்ன செய்யணும்? எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சார் கருப்பு? அவர் ஆட்சியில் இருந்தபோது பிஜேபியோட கூட்டணி இருந்தபோது அந்த மாதிரி பேசினாரா? இல்லையா? அந்த மாதிரி நடந்துச்சா? நீங்க சொன்னாங்களே நடந்துச்சுன்ட்டு சொன்னாங்களே சார். எனக்கு வந்த லெட்டர் பதில் ஒரு எல்ஐசி மாதிரியான நாடு முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தோட இணையத்தை இந்தியில மாத்தி விட்டாங்களா? அப்ப நான் ஒண்ணு சொல்றது புரிஞ்சுங்க சார், இது ரொம்ப தெளிவா இது வந்து தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லி அதை மாத்திட்டாங்க சார். இன்னைக்கு இப்ப நான் என்னுடைய சிஸ்டம்ல அடிச்சா இங்கிலீஷ்ல தான் வருது. ஃபேக்ட் அது. அவ்வளவு தூரம் நெருக்கடிக்கு அப்புறம் மாத்தி இருக்காங்கன்னு தானே எடுத்துப்பாங்க. சொல்றேன், நீங்க ஸ்டாலின் கண்டிக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் கண்டிக்கிறாரு. நான் சொல்றேன்,
பல படுகொலைகள் நடந்தாலும் கூட அதை பரபரப்பாக்காத ஊடகங்கள் இதை தான் பரபரப்பாக்க. எது முக்கியம்? கொலை பண்றதை தடுக்கிறது முக்கியமா, இல்ல ஒரு சிறிய தவறு ஒரு எரரை வந்து நாம கவனிக்கணுமா, இல்ல இந்த கொலையை கவனிக்கணுமா? நீங்களே சொல்லுங்களேன். ஒரு எரர் ஏன் கவனிக்கல? எரர் கேன் பி இல்ல சார், அதான் நீங்க அதை போடாம இருக்கலாம்ல. நீங்க எதிர்க்கட்சி தலைவர், முதலமைச்சர் சார், என்னன்னா ஊடகங்களை இல்ல சார், நான் சொல்றேன் ஊடகங்களை நோக்கி நீங்க ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க. ஏன் இதை கவனிக்கிறீங்க, இதை கவனிக்கலன்னு நான் கேட்கிறேன். தாராளமா வைக்கலாம் சார். ஆனா அரசியல் கட்சியின் தலைவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை போக்கஸ் பண்ணுவீங்க, ஒரு விஷயத்தை பத்தி பேசுவீங்க. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மத்திய அரசினுடைய கட்சி, எல்லா கட்சியும் ஒரு விஷயத்தை போக்கஸ் பண்ணுவீங்க. அதை ஊடகங்களும் போக்கஸ் பண்ணிட்டா அதையே நீங்க பண்றீங்க. இதெல்லாம் பண்ணுங்கன்னா நான் சொல்லுங்க, சமூக அவலத்தை கண்டிக்க முடியாத ஊடகங்கள், அது குறித்து பேச முடியாத ஊடகங்கள், மருத்துவருக்கு கத்தி குத்து, திருநெல்வேலியில் ஒரு வாரமா பேசினாங்க சார், ஒரு யாரும் பேசல. எல்லா ஊடகங்களும், தமிழ் ஊடகங்கள் எல்லா ஒரு வாரமா என்ன பேசுறாங்க? நயனதாரா அதையும் நயனதாரா தனுஷுக்கு என்ன கடிதம் எழுதினாரு? நேத்துல இருந்து என்ன ஜிவி பிரகாஷ், இது அவர் பேர் என்ன, ஏஆர் ரகுமானுடைய விவாகரத்து. நான் உங்களுக்கு என்ன, யார் விவகாரத்து பண்ணா உங்களுக்கு என்ன? அதையும் பேசினாங்க. அதுதான் பேசுனாங்க, அதுதான் பேசினாங்க. அதன் பிறகு ஜோதிகா ஒரு கடிதம். சார், ஊடகங்கள் நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க, எதிர்கட்சி தலைவர் திட்டி இருக்காரு, தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டி இருக்காரு, அதை பேசுவோம். It was an error which was rectified by the LIC. முடிஞ்சது. இல்ல சார், ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள நம்ம போனா கூட ஹிந்தி தெரியாதா உனக்குன்னு அங்க இருக்கிற செக்யூரிட்டி போர்சஸே கேள்வி கேட்கறாங்கன்னு திரைப்பட நடிகர்கள் தொடங்கி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற, நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துற எம்பிக்கள் வரைக்கும் சொல்றாங்க. அவங்களையே விட்டு வைக்கிறது இல்ல. அப்ப இந்த திணிப்பினுடைய தொடர்ச்சி இதுன்னு ஏன் பார்க்க கூடாது? கேட்கிறேன், நீங்க ஒரு சிஎஸ்எஃப் ஒரு நபர் சொல்வதை வந்து நீங்க இல்ல சார், மென்டாலிட்டி, ஒரு நபருக்கு எப்படி அந்த மென்டாலிட்டி வந்துச்சு, அந்த அந்த எண்ணம் எப்படி அங்க வந்துச்சு? சினிமாவில் வந்து தரக்குறைவான வார்த்தைகள் பல கதாநாயகரால் சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க திணிக்கிறாங்கன்றது. அப்போ அவங்க அப்படி தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மேலே எடுத்த நடவடிக்கை என்ன? இப்படி கேட்டது வந்து தப்பு. அந்த சிஐஎஸ்எஃப் சோல்ஜரையோ அல்லது அதை எல்லாம் பண்ண பணியிடை மாற்றம் வேற, அந்த ஏர்போர்ட்ல இருந்து வேற ஏர்போர்ட்டுக்கு வேற, எவ்வளவு பெரிய தப்பு. உனக்கு ஹிந்தி தெரியலன்னா இந்திய நான் நீன்னு கேட்டவங்களை சஸ்பெண்ட் பண்ண வேணாமா? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, டோன்ட் பி எ ஜட்ஜ். நான் ஜட்ஜ் பண்ணல சார், அது அவ்வளவு பெரிய தப்புன்னு நீங்க சொல்லும் போது, இல்ல ஒரு தனிநபர் தவறுன்னு சொல்லும் போது, நான் அதை ஒரு மென்டாலிட்டியோட தவறு, அது ஒரு எண்ணம்ன்றேன். சில விஷயங்கள்ல நீங்க சொல்றது, சில விஷயங்கள்ல அந்த பிரச்சனையே இல்லாத போயிருக்குது. சிசிடிவி காமிச்சு இவங்க தவறா வந்து சொல்றாங்க அப்படின்றத ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. இல்லைன்னு மறக்க முடியும், பொய் குற்றச்சாட்டுன்னு. அப்புறம் விசாரணையில பல விஷயங்கள் வெளியே வரும். ஒரு விஐபி, ஒரு எம்பி அது மாதிரி சொல்றாங்கன்னா அவங்க என்ன பேசினாங்கன்றதையும் பார்க்கணும். அவனுக்கு வந்து தமிழ் தெரியாது சார். சார் அவனுக்கு சொல்றது எனக்கு புரியுது சார், புரிஞ்சுங்க சார். இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நான் முழுமையாக ஏற்றுக்கொள். என்னுடைய ட்வீட்டை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை இந்தியில படிச்சு எப்படி ஆங்கிலத்துக்கு இதை எடுத்துட்டு போறதுன்னு கூட எங்களால புரிஞ்சிக்க முடியாது. அதனால இதுல இந்தியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மாத்துறதே எப்படின்னு தெரியாது. அதுவும் இந்தியில தான் இருந்துச்சு என்னுடைய ட்வீட். அப்ப அது தவறுன்றதை சுட்டி காமிச்சோன்னு சரி பண்ணிக்கிட்டாங்க. அதோட இதுதான் சார் என்னன்னா அந்த மென்டாலிட்டி. ஆனா நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு நாளும் படுகொலைகளும் கொலைகளும் கொள்ளைகளும் எல்லா மாநிலத்திலும் உத்தரப்பிரதேசத்துல அத்தனை கொலை நடந்திருக்குது. இன்னைக்கு தேர்தல், இடைத்தேர்தலில் முஸ்லீம்ஸை ஓட்டு போடவே விடுறதில்ல அப்படின்னு ஒரு பிரச்சனையாயிருக்கு. நடந்துகிட்டே இருக்கு, நாடு முழுக்க நடக்குது. மணிப்பூர்ல 50 கம்பெனி ராணுவத்தை எக்ஸ்ட்ரா இறக்கியிருக்காங்க நேத்து. அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, நாடு முழுக்க நடக்குது. இல்லைன்னா சொல்லல, ஆனா மென்டாலிட்டி, பொது புத்தியை சொல்றேன். ஒரு நிமிஷம், இந்தி திணிப்பை ஒரு இயல்பா வச்சிருக்கீங்களோ? நாடு முழுக்க இது நடந்துச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டுல யாரோனா கொலை பண்ணலாம். அப்படிதான் எல்லா மாநிலத்திலையும் சரி பண்ணணும். இங்க கேட்டா தமிழ்நாடு பெட்டரா இருக்குன்றாங்க. கேட்பது யார் சொல்றாங்க தமிழ்நாடு பெட்டரா? டாஸ்மாக் குடியினால தினந்தோறும் என்ன நடக்குது தெரியுமா? மது அருந்து விட்டு போதையில பெற்ற மகனே தந்தையை வெட்டி கொலை செய்தான், தாயை எரித்து கொலை செய்தான், போதையில கட்டிய பெண்டாட்டையை தூக்கிலே தொங்க விட்டான், குழந்தையை 4 மாத குழந்தையை செவிற்றில் வீசி கொன்று விட்டான். இதெல்லாம் நாடு முழுக்க நடக்குது சார். நான் சொல்ல இல்ல சார், கிடையாது. நாடு முழுக்க இல்ல சார், கிடையாது. கிடையாது சார், இங்க நடக்கிற மாதிரி இல்ல சார். நான் சொல்றேன், இதெல்லாம் நான் சொல்ல, போலீஸ் எஃப்ஐஆர் சொல்லுது, நாராயணன் சொல்ல.
கேடுகட்ட ஒரு ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடந்து மணிப்பூர்ல சார் அங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கே பாதுகாப்பு இல்ல. மணிப்பூர்ல எம்எல்ஏக்களோட வீடு சூறையாடப்படுது. ஆசிரியருக்கு பாதுகாப்பு இல்ல. வீடு எம்பியோட வீடு சூறையாடப்படுது. எம்எல்ஏவோட வீடு, பாஜக எம்எல்ஏவோட வீடே சூறையாடப்படுது மணிப்பூர்ல. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க சார். ஆமா சார், நம்ம அதெல்லாம் பத்தி கவலைப்படாது. இங்க ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை, அத கவலைப்படுவோம். அங்க ஒரு எம்எல்ஏ பிரச்சனை எல்லாம் பேசிடக்கூடாது. எம்எல்ஏவே அங்க கொல்லப்படுறதோ பாதுகாப்பு இல்லாத நிலைமையோ பேசிட வேண்டாம். மருத்துவர் உயிர் போன பரவாயில்ல, அது போகவே கூடாது. ஒரு எம்எல்ஏ போயிடலாம். அதுக்காக ஒரு சாதாரண கடையில பேக்கரியில வேலை செய்யறவன போட்டு அதுக்காக ஒரு எம்எல்ஏ அடிக்கிறத, பெண்களை நிர்வாணமா ஊர்வலம் எடுத்துட்டு போறத நம்ம பேச வேண்டாம். ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பெண்களுடைய நிர்வாணமா ஊர்வலம் சொல்றது நான் வன்மையா உங்களை கண்டிக்கிறேன். ரைட்? ஏன் அப்படின்னா நீங்க அறகுறையா பேசுறீங்க, இல்லைன்னா ஒண்ணுமே எல்லாம் தெரிஞ்சும் தெரியாதது மாதிரி நடிக்கிறீங்க. அவர்கள் நிர்வாணமாக அங்கே போராட்டம் பண்றாங்க, அதை புரிஞ்சுங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்களால? இதை பல முறை நம்ம பேசியிருக்கோம். நிர்வாணமாக்கி ஓட விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், தேவேந்திரன் நல்லா புரிஞ்சுங்க சார். சில மாநில முதலமைச்சரே அந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிச்சு, நீங்க ஐயா கண்ணு கூட தான் டெல்லியில போய் நிர்வாண போராட்டம் நடத்தினாரு. இல்ல சார், அதனால நீங்க சார் இப்படி பல சம்பவங்கள் அப்படி ஒண்ணு நடக்குது, இதுல ஒண்ணு வெளியே வந்துருச்சுன்னு எல்லாம் பேசினாரு. நான் ஒண்ணு சொல்றேன், மணிப்பூர்ல நடப்பதை நான் நியாயம் எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. அதற்கு அந்த மாநில அரசு, மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க. மாநில அரசு அது நடவடிக்கை எடுக்கல. எனக்கு இது கவலை இல்ல சார். நான் இந்தியன். உங்களுக்கு தமிழ், நான் இந்தியன் சார். இந்தியன். உங்களுக்கு தமிழ் செத்து போன தஞ்சாவூர்ல என்ன பிரச்சனையோ மணிப்பூர் பிரச்சனையை நான் ஒரே மாதிரி அணுகணும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி? நான் அந்த மாநில அரசு கிட்ட விட்டுருவீங்க. மத்திய அரசு என்ன பண்ணணும்? மத்திய அரசு 50 கம்பெனி ராணுவத்தை அப்புறம் எதுக்கு அனுப்பணும்? மாநில அரசு கேக்குது அனுப்புறோம். அவ்வளவு நிலைமை இங்க கேட்கற நிலைமை இல்ல. இங்க காரி துப்புறாங்க. சிபிஐ கொடுத்துட்டாங்க. ஹைகோர்ட் தெரியல, காரி துப்புது. ராணுவத்துக்கு கொடுத்ததை விட அது பரவாயில்ல. ஹைகோர்ட் காரி துப்புது. சிபிஐ விசாரணை கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா. மத்திய அரசை பாராட்டிட்டு இருக்கிற RSS மணிப்பூர் பிரச்சனைக்கு அவ்வளவு விமர்சனம். மணிப்பூர் பிரச்சனை என்னங்க தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிய தேவையில்ல சார். பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, செத்துட்டு இருக்காங்க, தடுக்கணும் சார். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை பேசிக்கலாம். தெரியாம நிறுத்திடுவோம் சார். 1.5 வருஷம் 2 வருஷமா நடக்குது. அடிச்சுக்கிட்டு சாகிறத முதல்ல நிறுத்திடுவோம் சார். அப்புறமேட்டு உட்கார்ந்து பேசுவோம். இது எப்ப இருந்து அடிச்சு சாக ஆரம்பிச்சாங்க தெரியுமா? யாரால ஆச்சுன்னு தெரியுமா? காங்கிரஸால. கரெக்டா சார்? இல்லையா? எவ்வளவு கரெக்டா சொல்றீங்க நீங்க? ஆமா சார், கரெக்ட். அவர்களுடைய டிவைட் அண்ட் ரூல்னால தான் இந்த பிரச்சனை. இன்னைக்கு இதுவும் இந்த பிரச்சனை எங்க இருந்து துவங்குதுன்னு சொன்னாங்க, ஹைகோர்ட்டினுடைய 10 வருஷத்துக்கு மேல. ஒரு நிமிஷம் இருங்க. ஹைகோர்ட்டினுடைய ஒரு உத்தரவின் மூலமாக துவங்கியது. புரிஞ்சுங்க, தெரியுமா? இல்லையா சார்? சோ இது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். அங்க இரு சமூகத்திற்கிடையே, நல்லா புரிஞ்சுங்க, இது மதத்திற்கு இடையே இல்லை, இரு சமூகத்திற்கிடையே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை எப்படி அணுக முடியுமோ அப்படித்தான் அணுக முடியும். ஆனால் இங்கு நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா சமூக அவலம். நீங்க சோசியல் ஈவிலிங் நடந்துகிட்டு இருக்குது. இங்க இருக்கக்கூடிய சார் குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையில நடக்கிற கொலைகளை தடுக்கிறதுக்கு நம்ம வேலை செய்யணும். சமூகத்துக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்துக்குவாங்க அவங்க. சொல்றேங்க, இல்ல நான் சொல்றேன், இங்க இந்த மாதிரியான படுகொலைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது சட்ட ஒழுங்கு சீர்குலைவு தான். ஏனென்றால் முறையான போலீஸ் பீட்ல இருந்து நீங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அத்தனை காவலர்கள் பணியிடம் காலியா இருந்தும் போடலை. அதே மாதிரி அரசியல் நெருக்கடி, காவலர்கள் அவங்க காவலர்களையும் நான் குறை சொல்ல, ஆனாலும் இங்கு சிஸ்டம் ஃபெயிலியராக இருக்குது. கடந்த 3 வருடங்களாக பார்த்தோம் என்றால் தினந்தோறும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நாம் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தினந்தோறும் படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு காரணம் என்னன்னா சமூக விரோதிகள் தெருவில் நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் வேண்டுமானாலும் கத்தியை எடுத்து குத்தி விடலாம் என்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏன் உருவாகுதுன்னு சொன்னால் இதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? சமூகம் பொறுப்பேற்க வேண்டும். என்னை பொறுத்தவரை சமூக ஊடகங்கள் சின்ன விஷயம் மீடியாவில் சார், மீடியாவில், யூடியூப்ல, மீடியாவில், தொலைக்காட்சியில் சின்ன பர்சனல் விஷயத்தை கூட ஊதி 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 பெரிதாக்குறாங்க சார். அது தவறு. நான் சொல்கிறேன், அது ரொம்ப எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன ஆச்சு அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணாத நாம் நயனதாரா தனுஷுக்கு என்ன கடிதம் எதுனா அன்றைக்கி தொலைக்காட்சிகள் இதுதான் சார் டிபேட்டு. கேட்டால் மக்கள் அதை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன நியாயமான ஒரு விஷயமா சொல்லுங்கள்? இது ரொம்ப முக்கியமாக அவங்க 2 பேர் அடுத்த நாள் நெட்ஃப்ளிக்ஸில் வருது. நெட்ஃப்ளிக்ஸில் அடுத்த நாள் அதை லோட் ஆகுது.
அப்போ இதை பத்தி பரபரப்பா எல்லாரும் பேசுறாங்க, அதை நிறைய பேர் பாக்குறாங்க. கேடுகட்ட ஒரு சமூகமாக இல்லையா அது? என்னைக்கு கொண்டு வரீங்க? மறுநாள் நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. அப்போ வியாபாரம், இந்த வியாபாரத்துக்கு மக்களை போய் கரெக்ட் பண்றீங்க. சீரியல் எடுத்து பாருங்க, சீரியல் அதான் மகாராஷ்டிரா எலெக்ஷன்லயோ ஆம் ஆத்மில இருந்து ஒரு அமைச்சர் இன்னைக்கு விலகி அடுத்த நாள் பாஜக சேர்ந்ததை பத்தியோ அல்லது மணிப்பூர்ல நடக்கிற பிரச்சனைகளை பத்தியோ பேசி இருக்க வேண்டிய நேரத்துல இப்படியான விஷயங்கள் பேசுறத தவிர்த்திருக்கணும் தான். அப்படி நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய பேர் கேக்குறாங்க, மணிப்பூர் தினம் தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற கொலையை பத்தி யாரும் பேசுறது இல்லைன்னு ஒரு சார்ஜ் வேற இருக்கு. அதெல்லாம் நிறைய பேசுறாங்க. இங்க நடக்கிற கொலையை பத்தி யாரும் பேசுறதே இல்லை. தனிநபர் பிரச்சனைகளை ஒண்ணுமே வேண்டாம். எப்படி செலிபிரிட்டியோட தனிநபர் பிரச்சனைகளை பேசுறது இவ்வளவு வேணான்றீங்களோ, அங்கேயும் சில நேரங்கள்ல தனிநபர் பிரச்சனை இப்படி கிரைம் ஆயிடுது. நல்லா புரியுங்க, தப்பா சொல்றீங்க. கொலை என்பது சட்டம் ஒழுங்கு. ஆமா சார், நீங்க பின்னணி ஆராய வேண்டாமா? ஏன் பண்ணாங்கன்னு ஆராய வேண்டாமா? நான் அரசாங்கம் திட்டமிட்டு கொலை பண்ணிச்சு நான் சொல்ல சார். இதுல திமுக காரங்க இருக்காங்க, அவங்க தான் ஆசிரியை கொலை பண்றாங்க நான் சொல்ல சார். புரியுதுங்க? புரியுது. நான் சொல்வது இது ஒரு காதல் விவகாரத்தினால இந்த கொலை நடந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனால் அது தடுக்கப்பட்டிருக்க வேண்டுமா? அந்த அந்த சிச்சுவேஷனை தடுக்க குற்றத்தை செய்யறதுக்கான ஒரு அச்சத்தையே ஏற்படுத்தணும். அதெல்லாம் காரணம் என்னன்னா 90% நல்லா புரிஞ்சுங்க, 90 விழுக்காடு இந்த கொலைகளுக்கான காரணம் மது போதை தான் அப்படின்றதுதான் ஃபேக்ட். இந்த டீச்சர் விஷயத்துல இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தொடர்ந்து பார்த்தோம்னா வெற்றவங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு ஒரு கிரைம் சொசைட்டியா மாறிக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல. இது ரொம்ப தவறல்ல, நான் உண்மை சொல்றேன் சார். மத்திய அரசினுடைய டேட்டா படியே நம்ம பெட்டரா இருக்கும் சார், தமிழ்நாடு பெட்டரா இருக்கு. தேவேந்திரன் நான் சொல்றேன், நான் நீங்க மறுபடியும் ஒரு மத்திய அரசோட டேட்டால நான் ஒரு பொறுப்புள்ள ஒரு நபராக குடிமகனாக பேசுறேன், நீங்க ஒரு பொறுப்புள்ள ஜெர்னலிஸ்டாவும் பேசுங்க. பிரச்சனை இருக்கானா ஆமா சார், சரி செய்யணுமா? ஆமா, நான் சொல்றேன் நம்ம மோசமாயிட்டு இருக்கோம் சொல்றதுதான் சார். ஆமா, அமைதி பூங்காவான தமிழகம் வன்முறை காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை மாத்தணும்னு சொல்றேன். நாம டிஸ்கஸ் பண்றது தமிழ்நாட்டை பத்தி தான். வாங்க மணிப்பூர் பத்தி ஒரு 1 hour வீடியோ போடுவோம், தப்பு இல்லை. ஆனா இத பேசும்போது அது கொண்டு வராது. எல்ஐசி பேசும்போது நீங்க இத கொண்டு வரீங்க, கம்பேர் பண்ண இந்தி திணிப்பு பேசும்போது இத கொண்டு வரீங்க. அப்பதான் நம்ம அங்க போக வேண்டியதா இருக்கு சார். நான் தான் சார் எடுத்துட்டு வந்தேன். எல்ஐசி விஷயம் முடிந்து போன ஒரு விஷயம் இல்ல சார். கண்ணுக்காது 70 வருஷம் 80 வருஷம் பிரச்சனை, அதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை இல்ல. 70 வருஷம் இல்ல சார். நீங்க சரி, இந்திய ஆட்சி மொழியை யார் கொண்டு வந்தாங்க சொல்லுங்க? நேரு தான் சார், நேரு தான் பிரதமர், நேரு தான் காங்கிரஸ். அதான் நேரு பிரதமர் நேரு. இந்திய ஆட்சி மொழி வேணாம் அப்படின்னு சொல்லி வாதாடினதெல்லாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அது தமிழ்நாட்டில இருந்தான் திமுக, பெரியார், வேற யாரெல்லாம் சார்? ஈவேரா இந்தி வேணும்னு சொன்னாரு. ஓகே ஓகே ஓகே. தமிழ் சனியன்னு பேசினாரு தெரியுமா உங்களுக்கு? உங்க வீட்டுல இருக்க வேலை செய்யறதுக்கு தமிழுக்கு பதிலா இந்தி வேணும்னு பேசினாரு ஈவேரா. ஒரு காலத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, ராஜாஜி 1930களில் ஹிந்தி வேணும்னு சொன்னார். ஏனென்றால் ஒரு மொழி தான் இந்தியாவை இணைத்து அதன் மூலம் சுதந்திரம் கிடைக்கும், அப்படி எல்லாரும் ஒரே கலாச்சாரத்தில் வரலாம். அப்போ ஒரு தடவை தமிழ்நாடு எதிர்த்து. அதன் பிறகு ராஜாஜி அவர்கள் 60களில் நடந்த போது ஹிந்தி வேண்டாம், ஆங்கிலமே போதும்னு சொன்ன பக்தவச்சல முதல்வராக. ஆனால் அதே போல ஈவேரா ஹிந்தி வேண்டாம்னு சொல்லி ஹிந்தி வேண்டும்னு சொல்லி வேணா, நான் இப்போ புக்கு இருக்கு, அது அங்கே இருக்கு பாருங்க, பெரியார் இன்றும் என்றும், அந்த புக்கில் ஈவேரா எழுதியிருக்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது நாராயணன் எழுத்து இல்லை, திராவிடர் கழக உங்க ஆசிரியர் கி வீரமணி அவருடைய புத்தகம். அதில் ஈவேரா ஹிந்தி எதிர்ப்பை காமிக்கிறவங்கள, அதாவது இந்த கலவரத்தை யார் செஞ்சாங்க? திமுக அந்த டைம்ல போராட்டம், அவங்கள சுட்டு கொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. பாக்குறீங்களா இல்லையா சார்? சும்மா பேசக்கூடாது. அதனால இல்ல, இந்திய கொண்டு காங்கிரஸோட அஜெண்டா, எங்களுடைய RSSம் டாக்டர் அண்ணா அம்பேத்கர் அவர்களும் ஹிந்தி ஆட்சி மொழி ஆகக்கூடாதுன்னு வாதிட்டாங்க. தோக்கடிச்சது காங்கிரஸ். RSS என்ன மொழி கேட்டாங்க? நாங்க சமஸ்கிருதம் சொன்னோம். ஏன்னா சமஸ்கிருதத்துல எல்லா மொழியும் கலந்து இருக்குது அப்படின்னு பேசணும். நான் உங்களுக்கு அதுக்கு ஆதாரம் கொடுக்குறேன். கேளுங்க, அது வேற. ஆனால் அம்பேத்கர் சமஸ்கிருதம் வேணும்னு சொன்னாங்க சார். அம்பேத்கர் இல்ல சார், RSS இல்ல சார். யாரு சொன்னாலும் தமிழ்நாட்டுல தமிழ் விட்டா உலக பொதுமொழி இங்கிலீஷ் இருக்கட்டும். தமிழ்ன்றதுனால
நான் 2 கேள்வி உங்களை கேட்குறேன். இந்த ஒரு 60 ஆண்டு காலத்தில் தமிழை வளர்ப்பதற்காக திமுக அதிமுக அரசுகள் செலவிட்ட தொகை என்ன? மத்திய அரசுல இருந்து வந்துருவோம் சார். மத்திய அரசு தான் ஒண்ணுமே செய்யல. நீங்க விமர்சனம் நீங்க எவ்வளவு செலவு பண்ணி கணக்கு கொடுங்க. 0. ஓகே, 0. சூப்பர். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இலக்கிய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சீங்க? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்த கேள்வி. கருணாநிதியிலிருந்து கமலஹாசன் வரை. கமலஹாசனும் ஆமா. ஓகே. பாலச்சந்தர்ல இருந்து பாக்யராஜ் வரை இந்த பானா கரெக்டா இருக்கும். சரியா? இப்படி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சினிமாக்கள் மூலமாக கடந்த 60 வருடங்களாக தமிழ் மொழியினுடைய தரத்தை குறைத்தது தமிழ் சினிமாக்கள் தான். அந்த தமிழ் சினிமாக்களில் இருந்துதான் பல்வேறு தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். நான் கேட்பது தூய தமிழுக்கும் மக்கள் மொழிக்கும் கொண்டு வந்தது இவங்கெல்லாம் தான். சொல்ல புரிஞ்சுங்க. ரைட், ஓகே. என்ன தூய தமிழ்? நான் அப்புறமா நான் வந்து கலைஞர் எழுதின வசனங்கள் திரைப்படங்கள்ல பராசக்தியோ வேலைக்காரியில இருந்து போலீஸ்காரன் மகள்ல இருந்து எல்லாமே நானும் பார்த்து படிச்சிருக்கேன். நல்லா இன்னைக்கு மிகப்பெரிய உச்சியில் இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் கூட தமிழ்ல ஒரு காலத்துல நீங்க எல்லாம் முன்னாடி எக்ஸாம் போகும்போது நீங்க செஞ்சீங்களான்னு தெரியாது. ஏன்னா நீங்க வந்து திராவிட மாடல் பாரம்பரியத்துல வந்தீங்களான்னு தெரியாது. ஆனா உங்க அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க. தேர்வு எழுதுறதுக்கு முதல்ல பேப்பர் என்ன செய்வாங்க? முதல்ல ரோல் நம்பர் இதெல்லாம் எழுதிட்டு மேல ஒரு புள்ளியார் சொல்லி போடுவாங்க. கீழே ஒரு கோடு. நீங்க போட்டிருக்கீங்களா? நான் போட்டிருக்கிறேன். நீங்க போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் ரகசியம். ஆனா இப்போ ஒரு ரகசியமே இல்லை. தமிழ் சினிமால இந்த எப்படி நம்ம புள்ளியார் சொல்லி போட்டோமோ இன்னைக்கு எடுக்கிற எல்லா படத்துலையும் தமிழ் சினிமால ஓ அப்படின்னு துவங்குற ஒரு எழுத்து, தா அப்படின்னு முடிகிற ஒரு எழுத்து, நடுவுல ஒரு எழுத்து, இந்த 3 எழுத்து சொல் இல்லாத படமே இல்லை. இதுதான் இவர்கள் தமிழ் வளர்த்த லட்சணம். தயவு செஞ்சு தமிழ் மொழி பத்தி மத்த மொழி படங்கள் எல்லாம் இப்படியான கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறதே இல்ல. எனக்கு கவலை இல்ல. தமிழ் மொழி நீ என்ன செய்யற? நான் ஏன் எல்லாத்துக்கும் வந்து கம்பேர் பண்றீங்க? ஏன்னா சார் இங்க பெட்டரா இருக்குன்றனால சார். இல்ல டேட்டா அடிப்படையில பெட்டரா இருக்குன்றனால தமிழ் மொழி உயர்ந்தது. எல்லா மொழியையும் விட தமிழ்நாடு உயர்ந்தது. எல்லா மாநிலத்தையும் விட அப்படி இருக்கும் பொழுது வேற எந்த மொழியிலையும் தமிழுக்கு தமிழ்நாடு அரசு செஞ்சதை விட வேற எந்த மொழியிலையும் செஞ்சிடல. ஏன்னா கணினியில தமிழ் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் மாநில அரசு ஸ்டைஃபண்ட்ஸ் கொடுத்தோ ஊக்கப்படுத்தியோ கொண்டு வந்திருக்கு. தமிழ் மாநாடுகள் நடத்தி இருக்கு. மிகப்பெரிய தவற சொல்றீங்க. இதையெல்லாம் செஞ்சது தனியார். சுஜாதா அவருடைய பங்கப்படுத்தின்னு சொன்ன சார். நான் சொல்றேன், ஊக்கப்படுத்தி பரிசு கொடுத்து தமிழ் வளர்ச்சி துறைனே ஒரு துறை ஆரம்பிச்சு தமிழ் வளர்ச்சி துறைனே ஒரு துறையை ஆரம்பிச்சு மாணவர்கள்ட்ட தமிழை கொண்டு போய் சேர்த்து. ப்ராப்ளம் என்னன்னா உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு சகிப்புத்தன்மை எல்லாம் பொறுமை சார். நான் கேட்டது கேள்வி இருக்குல்ல, பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக இந்த 60 வருடங்கள்ல எவ்வளவு செலவு பண்ணீங்க அப்படின்னா 0. இல்ல சார், 0 கிடையாது. ஏன்னா எவ்வளவுன்னு சொல்லுங்க சார். எவ்வளவுன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க பல கோடிகள் சார். ஏன் ஒரு 10 வருஷத்துல சொல்றேன் சார். 10-15 வருஷத்துல சொல்லலாம். பல கோடிகளை சொல்லலாம். தமிழ் வளர்ச்சி துறையின் மூலமா என்ன செஞ்சாங்கன்னு சொல்லலாம். மாணவர்கள் மாவட்டம் தோறும் போட்டிகளை நடத்தி அவ்வளவு பரிசுகள் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் ஒரு கல்வி அமைச்சரோட பையன் நான் வந்து தமிழ் எடுக்கல, பிரெஞ்சு தான் எடுத்துருக்குன்னு சொல்றாரு. கரெக்டா? பேட்டி முடிஞ்சுதா? இல்ல சார், ஒரே ஒரு விஷயம் தான் சார். முன்னாடியாவது தமிழ்நாடு மட்டும் இந்தி எதிர்த்துட்டு இருந்துச்சு. இப்ப எல்லாம் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் கூட கடுமையா எதிர்க்கிறாங்க. மென்டாலிட்டி இந்தி தேசிய மொழின்ற மென்டாலிட்டியோட பெங்களூருக்குள்ளேயோ இங்கெல்லாம் போய் பேசினா கூட எதிர்ப்பு எவ்வளவு வருதுன்னு உங்களுக்கே தெரியும். தமிழகத்திலேயே இந்தியை திணித்தால் யார் திணித்தாலும் சூப்பர் முதலில் எதிர்ப்பவன் நாராயணனாகத்தான் இருப்பான். சிறப்பு சார். ஓகே, இப்ப முடிஞ்சது. நன்றி சார். உங்களுடைய நீங்க பாருங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Charanam Homes brand of trust. 5000 square feet வாங்குனா 5000 square feet free.